அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆரோக்கியம் என்ற சொல் எங்கள் அனைவருக்குமே ஒரு வரப்பிரசாதம் போன்ற ஒரு சொல். ஆரோக்கியமான ஒரு மனிதனால் தான் மிகவும் நிம்மதியாக உறங்க முடியும் என்பது போன்று பல விடயங்களையும் நாங்கள் பலரும் பேச கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆரோக்கியத்திற்காக நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றோம் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நோய் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பற்றியதாக, உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றியதாக கலந்துரையாட காத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டம், இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஏனைய நோய்கள் தொடர்பாக வைத்தியசாலைகளை நாடுவதானால் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதாகவும் சேர்த்து இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களோடு இன்றைய தினம் கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றார் டாக்டர் ஜெயக்குமார் ஜனார்த்தனன் அவர்கள். இவர் கொழும்பு பொது வைத்தியசாலையில் எண்பு சத்திர சிகிச்சை நிபுணராக சேவையாற்றுகின்றார். இவரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலி, அதே போன்று எண்பு அல்லது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களையும் இன்றைய தினம் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தொடக்கம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த முதுகு வலி என்பதாக இருக்கின்றது. ஆகவே முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரு விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை அல்லது நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள் காரணமாக இருக்கின்ற போதிலும் முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கான காரணங்கள் என்பதை பேசுவதற்காக நாங்கள் அடிப்படையில் முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலிகள் என்றால் என்ன, அதை எப்படி நிர்ணயம் செய்வது என்ற அறிமுகம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் நம்முடைய கலந்துரையாடலை. கூறுங்கள். வணக்கம். அதாவது முதுகு எலும்பு வலின்னு சொல்வது எந்த வயதை சார்ந்தவரையும் பாதிக்கலாம். இளம் வயதிலிருந்து முதியோர் வரையும் அது பாதிக்கின்றது. கூடுதலாக சதவீதம் முறையில் பார்த்தோம் என்றால் 90% மக்களுக்கு அவர் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் முதுகெலும்பு வலி வந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதில் சில நன்மைகள் உண்டு. அது என்னவென்றால் 90% முதுகெலும்பு ஒரு அபாயமுள்ள ஒரு முதுகெலும்பு வலி என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது ஒரு 10% தான் ஒரு அபாயமான நோயாக இருக்கின்றது. 90% உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடைமுறை, உங்கள் முதுகெலும்பை நீங்கள் பராமரிக்கும் முறையை நீங்கள் சரிப்படுத்தினாலே தானாக சரியாகிவிடுகின்றது. ஆனால் ஒரு நோயாளி என்ற முறையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்று. உதாரணத்துக்கு உங்களுக்கு முதுகெலும்பு நோய் ஒரு தாங்கியலாத ஒரு நோயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு முதுகெலும்பு நோய் இரவு நீங்கள் நித்திரை குலையும் அளவுக்கு நோய் இருந்தது, ஒவ்வொரு நாளும் தினசரி இரவையில் இருக்கின்றதுனால் நீங்கள் வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். இந்த முதுகெலும்பு நோயோடு சேர்த்து உங்களுக்கு கை கால் இல்லாட்டி பல இனம் இல்லாட்டி விரைப்புத்தன்மை தொடர்ந்து இருக்கின்றதுனால் நீங்கள் வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். உங்களுக்கு மலம் இல்லாட்டி சிறுநீரக கட்டுப்பாடு குறைந்து முதுகு நோய் இருக்கின்றதா நீங்கள் அத்தியாவசியமாக வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். இது இல்லாமல் மற்றபடி ஒரு ஜஸ்ட் பேக்கேக், அதாவது ஒரு சராசரியான முதுகு நோய் இருந்தால் நீங்கள் அதுக்குரிய ஒரு நோய் குளிசைகளை போட்டு நீங்கள் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் இருந்தாலே அது அநேகமாக சரியாகிவிடும். நான் சொன்ன காரணங்கள் 10% சொற்பம், இது 90% உங்களுக்கு அநேகமாக சரியாகிவிடும். ஆகையால் நீங்கள் இந்த நீங்களே அறிந்து ஆலோசித்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் வைத்திய ஆலோசனை பெற வேண்டிய நிலை இருக்கிறதா இல்லையாண்டு. இப்பொழுது இந்த காலகட்டத்தில், அதாவது கொரோனா இருக்கும் பொழுது அனாவசியமாக ஒரு வைத்தியசாலைக்கு செல்வதையும் தவிர்ப்பது ஒரு நல்ல செயல். ஆனால் நான் சொன்ன இந்த பிரச்சனையும் இருந்தால் உங்கள் முதுகு எலும்பு நோயோடு சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அதேவேளை இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது முதுகுத்தண்டில் வலி ஏற்படுகின்றது? ஏனென்றால் அது தொடர்பான அறிகுறிகளும் இங்கு முக்கியமாக இருக்கின்றன. முதுகுத்தண்டில் பிரச்சனை இருக்கின்றது என்றால் வெறுமனே முதுகுத்தண்டில் மாத்திரம்தான் அதற்கான வலிகளை உணர முடிகின்றதா, அல்லது உடலின் வேறு ஏதும் பாகங்களில் அது தொடர்பான வேறு ஏதும் அறிகுறிகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றதா? அதை பற்றி உங்களுடைய கருத்து. கண்டிப்பாக. அதாவது ஒரு எலும்பு வைத்திய நிபுணத்துவ என்ற முறையில் நான் கூடுதலாக முதுகெலும்பு, அதை சுற்றி இருக்கும் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், மசில்ஸ், அசைகளைத்தான் நான் கூடுதலாக கைகாள்கின்றேன். ஆனால் முதுகு வலி என்று சொல்லும் பொழுது உங்கள் சிறுநீரகம், கிட்னிஸை பாதித்தாலும் உங்களுக்கு முதுநோய் வரலாம். பெண்களுக்கு கூடுதலாக கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தாலும் கூட அடிமுதுகில் பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் முட்டைக்கரு ஓவரீஸில் பிரச்சனை இருந்தால் கூட ஏற்படலாம். அப்படி பல உறுப்புகளை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆஸ் எ ஜென்ரல் ரூல் உங்கள் முதுகில்
கூடுதலாக வரக்கூடிய காரணம் வந்து முதுகு எலும்புக்கு இடையில் டிஸ்க் என்று சொல்லும் ஒரு சவ்வு இருக்கின்றது. அது சவ்வு சாடையாக விலத்தினால் அது முழந்தண்டு நரம்பில் வெளியேறும் சில நரம்புகளை தொடும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து தாங்க இயலாத சயாட்டிகா என்ற நோய் ஒன்று ஏற்படுகின்றது. ஆகையால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த நோய்க்கு காரணம் வந்து கூடுதலாக நீங்கள் உங்கள் முதுகை குறுக்கை நேராக வைத்திருக்காமல் குனிந்து எல்லா வேலையும் செய்தீர்கள்னா, உதாரணத்துக்கு காலையில் எழுந்தவுடன் நாங்கள் வந்து பல் தேய்க்கும் பொழுது கூட நாங்கள் குனிந்து தான் வாஷ் பேசின் அடியே போய் முகத்தை கழுகின்றோம், பல் தேய்க்கின்றோம். இல்லாவிட்டால் எங்கள் குசினியில் இல்லாட்டி பேண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது கூட பெண்கள் கூடுதலாக குனிந்து கொண்டு தான் வேலை செய்வார்கள். துணி துவைக்கும் பொழுது கூட முதுகை குனியை வளைத்து கொண்டு தான் செய்வார்கள். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை விழுத்தி விட்டோம், ஒரு 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 சாவியாக இருக்கட்டும், நாங்கள் என்ன செய்வோம், குனிந்து தான் அதை எடுக்கின்றோம், முழங்காலை மடித்து முதுகை நேராக வைத்து எடுப்பதே இல்லை. இந்த மாதிரி ஒரு சொற்ப ஒரு காரணம் போதும் உங்களுக்கு குறுக்கு வலி வருவதற்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விழலாம், ஒரு வாகன விபத்து ஏற்படலாம், அதுபோக பல காரணங்கள் இருக்குது. ஆனால் 90% இந்த மாதிரி சில கவனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த முதுகு வலியை நீங்கள் துப்புரவாக குறைத்து கொள்ளலாம். ஆகவே அறிகுறிகள் என்பவை இவ்வாறு இருக்கு. இதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். ஆகவே முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வலி தொடர்பில் நாங்கள் அது தொடர்பான மேலதிகமான தகவல்களை தெரிந்து கொண்ட பின் எவ்வாறான சிகிச்சை முறைகள் எல்லாம் இதற்காக ஒழுங்கு செய்யப்படுகின்றன? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தாங்க இல்லாத ஒரு முதுகு நோயோடு நீங்கள் வந்து ஒரு வைத்தியரை நாடினால், ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் கூடுதலாக அவர் உங்களிடம் கேள்வி கேட்பார். அதாவது வந்து இந்த நோய் எவ்வாறாக ஆரம்பித்தது. அதாவது சில பேர் நம்ப மாட்டார்கள், சில நேரம் ஒரு தும்மல் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஒரு சின்ன தும்மி விட்டவன்னா டக்குன்னு முதுகில் ஒரு டிஸ்க் விலத்தும், அதோடு அவர்கள் வந்து தாங்கலான்னு ஆரம்பித்தான் சொல்வார்கள். சில டைம் வந்து அவங்க வந்து உடற்பயிற்சிக்கு ஜிம்முக்கு சென்றிருப்பார்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாரம் தூக்கியிருப்பார்கள், அது காரணமாக இருப்பார்கள். சில வயதானவர்களுக்கு வந்து தோட்டம் செய்ய விருப்பம், தோட்ட வேலையில் குனிந்து 2-3 பூச்சட்டியை தூக்கி வைத்து சற்று புது மரங்கள் நட்டு எழும்பும் பொழுது நல்லா தான் இருப்பார்கள். அடுத்த நாள் தூங்கி எந்திரித்தபின் அதுதான் காரணமாக இருக்கும். ஆகையால் ஒரு சின்ன ஒரு காரணம் தான் யூஷுவலாக இருக்கின்றது. ஸோ அந்த நேரத்தில் டாக்டர் வந்து அதன் மூலமே அறிந்து கொள்வார் இது எவ்வாறான ஒரு பாரதூரமான நோயா இல்லையான்னு சொல்லி. உதாரணத்துக்கு வந்து அந்த டாக்டர் நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. டாக்டர் கேட்கும்பொழுது உங்களுக்கு கேட்பார், உங்களுக்கு புற்றுநோய் தான் இருந்திருக்கின்றதா, உங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிக்கிற நோய் இருந்திருக்கிறா, என்ன காரணம் என்னவென்றால் அவர் மனதில் உங்களுக்கு பாரதூரமான நோய் இல்லை என்று உறுதி செய்வதற்காக அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்பார். அது உங்களை பயமுறுத்துவதற்காக கிடையாது. அவர் மனதில் உங்களை அந்த 5-10 நிமிடத்தில் உங்களை தெளிவுபடுத்தி உங்களுக்கு எந்த விதமான பாரதூரமான நோய் இல்லை என்று தெளிவதற்காக தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பார்கள். அது கேட்க பின் உங்களை அநேகமாக அந்த அவர் சந்திக்கும் அறையில் ஒரு கட்டில் இருக்கும். அப்போ ஒரு நர்ஸ் பணிப்பெண்ணோடு சேர்த்து உங்களை கட்டிலில் ஏறி அவர் பரிசோதித்து பார்ப்பார். கூடுதலாக வந்து என்ன பார்ப்பாருன்னா, உங்கள் காலில் உரைப்பு இருக்கின்றதா, கால் விரல்களில் பாதங்களில் பல இனம் இருக்கின்றதா, அவர் காலை சற்று தூக்கி பார்ப்பார், உங்களுக்கு முதுகுக்கு வலி வர்றதா இல்லையா என்று சொல்லி பரிசோதித்து பார்த்துவிட்டு அந்த சமயத்தில் அவர் தீர்மானிப்பார் என்ன விதமான பரீட்சணைகள் செய்ய தேவைப்படும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு சாதாரணமாக எக்ஸ்ரே, உங்கள் முதுகெலும்பு எக்ஸ்ரேயும் 2-3 சாதாரணமான இரத்த சோதனைகளும் செய்ய சொல்வார். உங்களுக்கு தாங்க இயலாத நோய், உங்களுக்கு தாங்கவே முடியாது, அசையவே முடியாமல் இருந்தால் சில சமயங்களில் உங்களை வைத்தியசாலையில் அனுமதித்தும் விடுவார்கள். அது அந்த நோயாளியின் நோயை பொறுத்து, நோயாளியின் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கின்றது. கூடுதலாக வந்து நாங்கள் 195% நோய் மாத்திரைகளை கொடுத்து இந்த பரிசோதனைகளை செய்து கொண்டு 2 கிழமையில் எங்களை சந்திக்குமாறு தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது பாரதூரமான பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் உடனடியாக பெரிய வைத்தியசாலைகள் நாங்கள் சேர்த்து அதுக்குரிய அடுத்தபடியான டெஸ்ட்களை நாங்கள் செய்வோம். ஆகவே இது தொடர்பாக சத்திர சிகிச்சைகள் என்பவை எந்த நிலையில் இருக்கக்கூடும், அது பற்றி கருத்து? அதாவது வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லாட்டி இந்த முதுகு நோய் வரும் காரணங்களுக்கு கூடுதலாக இப்பொழுது சத்திர சிகிச்சை தேவைப்படுவதில்லை. நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதிலேயும் நார்மலாக இருந்தால் அடுத்தபடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ற ஒரு ஸ்கேனுக்கு போகக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கின்றது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் எங்களுக்கு தட்ட தெளிவாக விளங்கும் ஏதாவது டிஸ்க் தான் பிரச்சனையா, எலும்பில் ஏதாவது பிரச்சனையா இல்லையா என்று சொல்லி. அந்த இதை பொறுத்து நாங்கள் வந்து தீர்மானிப்போம் உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லி.
அந்த விதத்தில் நாங்கள் கூடுதலாக வந்து ஃபிசியோதெரப்பி, பிறகு வந்து உங்களுக்கு வந்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகள், உங்கள் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். அதாவது உங்கள் முதுகெலும்பை நீங்கள் எப்படி பராமரிக்கலாம் என்று சொல்லி அது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லி தருவார். அவ்விதமான இது பிறகு வந்து எவ்விதமான ஒரு கட்டில், அதாவது வந்து எவ்விதமான ஒரு மெத்தையை நீங்கள் பாவிக்கணும். ஆகிலும் தொஞ்ச மெத்தையில் தூங்கினால் அதுவே பிரச்சனை, ஆகிலும் மொத்த தலையணை பாவித்தால் அதுவும் உங்களுக்கு கழுத்து முதுநோவு காரணமாக இருக்கலாம். இவ்வாறான அட்வைஸ் நாங்கள் கொடுத்து அதுக்கும் உங்களுக்கு வந்து எந்தவித முன்னேற்றம் வராட்டித்தான் நாங்கள் சில சமயங்களில் வந்து ஒரு சத்திர சிகிச்சை நோக்கத்தில் பார்க்க வேண்டியா இருக்கு. தினம் நாங்கள் மூட்டு மற்றும் எண்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி தான் டாக்டர் ஜெயக்குமார் ஜனார்த்தனன் அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் ஏலவே கூறியது போன்று மூட்டுக்கள் பற்றியதாக பேசியாக வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு நாங்கள் அலுவலகம் சென்று வந்தோம் என்றால் அநேகமான வேலைகள் இன்று வீட்டில் இருந்து செய்வதாகவும் ஆகிவிட்டது. ஆகவே எங்களுடைய அதிகப்படியான நேரம் நாங்கள் ஒரே இடத்தில் இருக்கின்ற ஒரு நிலை தற்கால சூழ்நிலையில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மூட்டு வலிகள் ஏற்படுகின்றன, மூட்டு வாதம் ஏற்படுகின்றது, கை கால்களில் வலிகள் மூட்டுகளில் இருக்கின்றன என்றால் இது என்ன காரணங்களுக்காக, இந்த மூட்டு வலி என்பது உண்மையில் என்ன, இது என்ன காரணங்களுக்காக ஏற்படுகின்றது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். கண்டிப்பாக மூட்டு வலி என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு உடம்பில் பல மூட்டுகள் உண்டு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை விரல்களில் இருக்கின்ற சிறு மூட்டுகள் இருந்து மணிக்கட்டு மூட்டு இருக்கின்றது, முழங்கை மூட்டு, முழங்கால், இடுப்பு, முதுகெலும்பில் கூட பல மூட்டுகள் இருக்கின்றன. இந்த மூட்டில் ஏதாவது ஒரு மூட்டை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் மூட்டு வலி என்று சொல்வது. மூட்டு வாதத்தின் ஒரு அறிகுறி தான் மூட்டு வலி. மூட்டு வாதம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நோய் வகைகளை சொல்கின்றோம். உதாரணத்துக்கு வந்து அதில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அப்படி பல வகையான ஆர்த்தரைட்டிஸ் வந்து மூட்டு வாதத்தின் அடியில் வருகின்றது. மூட்டு வலிக்கு வந்து நிறைய நோயாளிகள் என்னை நாடி வைத்திய ஆலோசனை பெறும் பொழுது மூட்டு வலி வந்த உடனேயே மூட்டு வாதம் வந்ததாக நினைத்து கொண்டு அச்சத்தோடு தான் நம்மை நாடி வருகின்றார்கள். அதாவது வந்து அது ஒரு தப்பான ஒரு எண்ணம் இது. அது மட்டும் இல்லை, மூட்டு வாதம் என்று யாராவது அவரிடம் சொல்லிவிட்டால் அது ஒரு 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 டெர்மினல் டயக்னோசிஸ், ஏதோ ஒரு புற்றுநோயே இருக்கிற மாதிரி தான் அந்த அளவு அச்சத்தோடு தான் வருகின்றார்கள். அதாவது மூட்டு வலியாக இருக்கட்டும், மூட்டு வாதமாக இருக்கட்டும், நீங்கள் தக்க முறையில் அதை அணுகினீர்கள் என்று சொன்னால் பரிபூர்ண குணம் அடையலாம் நீங்கள். ரைட். அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் மூட்டு வலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த மூட்டு வலியை எவ்வளவு காலமாக இருக்கின்றது, என்ன காரணத்தினால் வந்தது. சில நேரம் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இந்த வீக்கெண்ட் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். சனி ஞாயிறு மட்டும் போய் பீச்சில் விளையாடுவார்கள், இல்லாட்டி ஸ்விம் பண்ணுவார்கள், இல்லாட்டி ஃபுட்பால் விளையாடுவார்கள். ஆனால் கேட்டால் அவர்கள் 6 மாதமாக எந்தவித ஒரு உடற்பயிற்சி செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூடுதலாக மூட்டுகளில் சில நோய்கள் ஏற்படுகின்றது. அது என்ன காரணம் என்று சொன்னால் எந்தவித அபியாசமின்றி நீங்கள் திடீரென்று போய் உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி செய்தீர்கள்னு சொன்னால் அந்த உடம்புடைய ரியாக்ஷன் தான் அது. ஏன் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் வந்து தினசரி உடல் அபியாசங்கள் செய்து கொண்டு ரெகுலராக நடைப்பயிற்சி, யோகா அபியாசங்கள் செய்தவர்களுக்கு வந்து பெரும்பான்மையவர்களுக்கு இந்த மூட்டு வாதம் வருவதில்லை, மூட்டு நோய் வருவதில்லை. அப்போ மூட்டு நோய் வந்து விட்டால் நீங்கள் வந்து ஒரு வைத்தியரை நாடலாம். நாடி அவர் உங்களை அனுமானித்து பார்த்து அதுக்குரிய எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்குரிய இரத்த சோதனையை செய்து பார்த்து அவர்கள் உங்களுக்கு வந்து அதுக்குரிய தக்க அட்வைஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மூட்டு வாதமே தான் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, அப்போ மூட்டு வலி இல்லை, இது மூட்டு வாதத்தை சாரும். ஆனால் கூடுதலாக மூட்டு வாதம் என்று சொல்லும் பொழுது அநேகமாக 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் மூட்டு வாதம் கூடுதலாக வருகின்றது. சில பேர்களுக்கு குழந்தை பிள்ளைகளிலும் வரக்கூடிய மூட்டு வாதங்கள் சில வகைகள் இருக்கின்றது. ஆனால் அது சரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக சொற்ப நபர்களுக்கு தான் அப்படியான வாதங்கள் வருகின்றது. அப்போ அப்படியான பட்சத்தில் நாங்கள் கூடுதலாக வந்து அந்த மூட்டு வாதத்தை மாடிஃபை பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது, டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நோய்க்குரிய மருந்துகள் இருக்குது, அதுக்குரிய அபியாசங்கள் இருக்குது, உடல் பருமனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் பயிற்சி ரெகுலராக செய்து வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வாதத்தை கூட நாங்கள் பெரும்பான்மையான லெவல் குறைத்து வச்சுக்கொள்ளலாம். ஆகவே இது தொடர்பான இந்த சிகிச்சை முறைகள், அதுவும் நவீனமான சிகிச்சைகள் ஏதேனும் இப்போது நடைமுறையில் இருக்கின்றதா, அதை பற்றி உங்களுடைய? கண்டிப்பாக. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இப்போ நான் சொன்ன முதல் சொன்னது வந்து பேசிக் இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்போ மூட்டுக்கு வந்து நாங்கள் ஊசி மருந்துகள் செலுத்தலாம். அதாவது முந்தி வந்து நாங்கள் சராசரியாக வந்து ஒரு விரைப்பு மருந்தும் ஒரு ஸ்டீராய்டுன்னு சொல்கிற மருந்தையும் தான் மூட்டுக்களுக்கு நாங்கள் செலுத்தி வந்தோம். அதே வந்து ஒரு பெருமையான பெனிஃபிட் வந்து பேஷண்ட்டுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது வந்து உங்களுடைய இரத்தத்தை எடுத்து, அதாவது வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம், அந்த நோயாளியின் இரத்தத்தை எடுத்து அதை ஒரு சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்கிற மிஷினில் செலுத்தி அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை எடுத்து நாங்கள் மூட்டில் செலுத்தும் பொழுது அதிலும் கூட பெரிய முன்னேற்றங்கள் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மூட்டில் வந்து சின்ன சின்ன தேய்மானங்கள் இருந்துன்னு சொன்னால் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்த பின் நாங்கள் சின்ன துவாரம் வழியாகவே மூட்டுக்குள் கேமரா ஒன்றை செலுத்தி அந்த மூட்டை சுத்தம் செய்து, இல்லாட்டி அதில் ஏதாவது தேய்மானங்கள் சவ்வில் கிளியல் இருந்தால் அதை சரிப்படுத்தி அப்படி கூட்டு அந்த உங்களுடைய இயல்பான மூட்டையை நாங்கள் வந்து கொஞ்சம் நெடுகாலம் செயல்படக்கூடிய சில சிகிச்சைகள் செய்து வருகின்றோம். அதையும் மீறி உங்களுக்கு வந்து மூட்டுவாதம் ஆகிலும் முத்தி விட்டது, உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அடைந்து விட்டது, நோய் இருக்கின்றது, ஃபிசியோதெரப்பி உடல் பருமன் குறைத்து இந்த வித நோய் குளிர்ச்சிகள் எடுத்துவோம், அதுவும் உங்களுக்கு முன்னேற்றம் வராவிட்ட பட்சத்தில் நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டுக்கெல்லாம் புது மூட்டையை நாங்கள் பொருத்தி தரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அவ்வாறான நவீன சிகிச்சைகள் கொழும்பு பொது வைத்தியசாலையில் கூட நாங்கள் செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த கொரோனா காலகட்டத்தில் அத்தியாவசிய சிகிச்சை செய்து கொண்டு வரோம். இந்த வகையான சிகிச்சைகள் கொஞ்சம் சற்று தள்ளி போடுகின்றோம். ஏனென்றால் வந்து நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்தவித பாரதூர பிரச்சனை வரக்கூடாது என்று ஒரே காரணத்துக்காக. ஆகவே இதை பற்றி நாங்கள் ஆழமாக இன்னும் பேச வேண்டி இருக்கின்றது. அதற்கு முன்பாக மற்றும் ஒரு விடயம், குறிப்பாக பாரமான வேலைகளை செய்பவர்கள் அல்லது பாரமான விடயங்களை தூக்கி அவ்வாறான வேலைகளை செய்பவர்களாக இருக்கட்டும், அதிகப்படியான நேரம் வேலைகளை ஈடுபட்டு உடல் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கட்டும், அவ்வாறானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஓய்வாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அவ்வாறான ஓய்வு நிலையே ஒரு விதமான மூட்டு சார்ந்த வலிகளுக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடுமா? அவ்வாறு இருந்தால் அவர்கள் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? அதை பற்றி அதாவது வந்து நீங்கள் கேட்டது நல்ல ஒரு விடயம். என்னவென்றால் ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு நாற்காலி ஒன்று இருக்கின்றது. அதன் மேலே வந்து ஒரு சாராய போத்தல் வைத்திருக்கிறார்கள், ஒரு சிகரெட் பெட்டி வைத்திருக்கிறார்கள், ஒரு கொழுப்பு சாப்பாடு செய்த உணவு, ஒரு பர்கர் வச்சிருக்கிறார்கள், பீட்சா வச்சிருக்கிறார்கள். இதில் அப்புறம் கேள்வி கேட்கின்றார்கள், அதாவது இதில் எது உங்கள் உடலுக்கு வந்து உள்ளதிலே சீர்கடை செய்கின்றது? அதுக்கு பதில் என்ன? அந்த நாற்காலி. ரைட். அப்போ நீங்கள் சொன்னது ஒரு முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது வந்து நான் அந்த சில பழக்கங்களை நான் செய்யுங்கன்னு சொல்லவில்லை. ஆனால் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு நாள் முழுக்க வேலை செய்வதும் வந்து ஒரு 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 உடலுக்கு ஒரு சீர்கடை, எங்கள் அறியாமையை வந்து ஒரு சீர்கடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் வந்து அதாவது முதியோர் எங்கள் வயதான எங்கள் தாத்தா பாட்டிமார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலில் வேலை செய்தார்கள். அவர்கள் உடலை ஒரு அபியாசத்துள் தினசரி ஆக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. அதாவது வந்து ஒரு 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 டாக்டர் என்ற முறையில் நான் கூட பெரிய உடல் பயிற்சிகள் ஒன்றும் செய்வதில்லை. ஆகையால் அந்த நாற்காலியில் தினமும் நாள் முழுவதும் இருக்கிறது வந்து உங்களுக்கு மூட்டுவாதத்தை கூட்டத்தான் செய்யும். உங்களுக்கு வந்து உடலுக்கு ஒரு ஆரோக்கியமற்ற செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது அட்வைஸ் என்னவென்றால், நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து இல்லாட்டி வீட்டில் உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 5-10 நிமிஷம் எழுந்து அந்த நேரம் நடகுங்கள். ரைட். உங்கள் எவ்வளவு இடம் அந்த அளவுக்கு நடகுங்கள். அப்போ அட்லீஸ்ட் உங்கள் உடம்புக்கு வந்து தசைகளுக்கு வந்து ஒரு ஒர்க் ஒரு ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி கிடைக்கின்றது. ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பது வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அது வந்து உடலுக்கு ஒரு பாரதூரமான விளைவை செய்யும். எல்லா ரீதியாகவும், அதாவது உங்கள் இருதயத்திலிருந்து நுரையீரலிருந்து உங்கள் மூட்டுக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 பாரதூரமான விளைவைத்தான் அது செய்கின்றது. ஆகையால் நீங்கள் வந்து அதை நீங்கள் அபியாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடலை வந்து ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது வந்து அவரவருடைய தலையாய கடமை. நீங்கள் முன்பு சொன்ன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வு இருக்கிறதுக்கு என்ன? நீங்கள் வந்து தகுந்த முறையில் உங்கள் உடம்பில் சுத்தமாக வைத்திருக்கணும், தகுந்த ஆகாரம் உண்ண வேண்டும், தகுந்த உடற்பயிற்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும், நீங்கள் தகுந்த பழக்க வழக்கங்களை மட்டும் நீங்கள் கையாள வேண்டும். ஒரு டிசிப்ளின் லைஃப் இருக்க வேண்டும். இது செய்தாலே வந்து நோய் இல்லாமல் இருக்கலாம். அது இக்காலகட்டத்தில் இல்லாது இருக்கிறதால்
நாங்கள் வந்து நோயை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக. ஆகவே இவ்வாறான விடயங்களில் இருந்து சற்று நகர்ந்து இன்றைய காலகட்டத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த மூட்டு வலி அல்லது மூட்டுவாதம் இவ்வாறான பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக வயதானவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதில் சதவீதப்படி அதிகமாக இருக்கும். ஆகவே இவ்வாறானவர்கள் வைத்தியசாலைக்கு வருகின்ற போது, வயதானவர்கள் என்று வருகின்ற போது அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சில வழிகளில் அவர்களுக்கு பிரத்யேகமாக வேறு நோய்கள் இருக்கலாம். இதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கேள்விக்குள்ளாக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடும். அவ்வாறு இருப்பவர்கள் வைத்தியசாலைக்கு வந்து தங்களுடைய மூட்டு சம்பந்தமான அல்லது எண்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதானால் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு அதை நாங்கள் கையாள வேண்டும், அது பற்றி உங்கள் கருத்து? அதாவது வந்து இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நாங்கள் கொழும்பு பெரிய பொது வைத்தியசாலையை பொறுத்த முறையில் நாங்கள் ஒரு எங்கள் கிளினிக்கில் 15 இருக்கிற நோயாளிகளுக்கு நாங்கள் ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றோம். அதாவது வந்து மூட்டுவாதம், மூட்டு நோய் இருக்கிறவர்களுக்கு வந்து அவர்கள் வராமல் அவர்கள் தொடர்ந்து எடுக்கும் மருந்துகளாக இருந்த இந்த பட்சத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் ஒரு இளம் நபர் ஒருத்தர் அந்த புத்தகத்தை எடுத்து வந்து அந்த மருந்துகளை பெற்று செல்ல முடியும். சில இடங்களில் உங்களுக்கு வந்து இந்த குவாரண்டைன் இல்லாவிட்டால் லாக்டவுன் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஏரியாவை சேர்ந்த மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், MOH என்று சொல்லுவோம், அவர்களை நாடி நீங்கள் அந்த மருந்துகளை அரசாங்கம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வந்து கொழும்பு பெரிய பொது வைத்தியசாலைக்கு வர தேவையில்லை, அவங்க இருக்கும் ஒரு சின்ன வைத்தியசாலை மூலமே அதை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது வந்து இந்த வைரஸ் வந்து எல்லோருக்கும் தெரியும் வயதானவரைத்தான் கூடுதலாக தாக்குகின்றது. ஆகையால் அனாவசியமாக வைத்தியசாலைக்கு வருவதை வந்து மேக்சிமம் கூடுதலாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட உடற்பயிற்சிகள், அதாவது வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் அந்த நபர் தேவையுடைய, சில பேர் எதிர்பார்ப்பது அவர்கள் தினசரி வந்து அந்த ஃபிசியோதெரபியை பெற்று செல்ல வேண்டும் என்று. அப்படி செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு உடற்பயிற்சியை வந்து ஒரு மூட்டுவாதம் இருக்கின்றால் அந்த மூட்டுக்குரிய உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்ததால் அதில் 90% நீங்களே அதை கையாண்டு செய்யலாம். சில பயிற்சிகள் வந்து இன்னொரு நபர் தேவை உங்களுக்கு அதை செய்து விடுவதற்கு. ஆகையால் அது கூட வந்து நீங்கள் வீட்டில் அபியாசம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கத்தான் செய்யும். அனாவசியமாக ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். ஆனால் ஒரு பாரிய பிரச்சனை இருந்தால் அதுக்காக வந்து வைத்திய ஆலோசனை பெறாமல் விட வேண்டாம். இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் எண்பு அல்லது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் கொரோனா போன்ற அச்சுறுத்தல் உள்ள ஒரு காலகட்டத்தில் வைத்தியசாலைகளை நாடி அவ்வாறான வைத்திய விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடித்தாக வேண்டும் என்ற விடயம் பற்றி தான் கலந்துரையாடுகின்றோம். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள், சிலருக்கு உடனடியாக சத்திர சிகிச்சைகள் செய்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடும், சிலருக்கு பின்னர் ஒரு காலதாமதப்படுத்தி சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடும். ஆகவே இவ்வாறு சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்ன, அதை பற்றி இப்போது பேசலாம் டாக்டர். கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வைத்திய ஆலோசனை நாட வேண்டிய ஒரு நிலைமை உதாரணத்துக்கு பார்ப்போம்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைக்கு வந்து ஒரு கிளினிக் நீங்கள் சென்று பதிந்து ஒரு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான சத்திர சிகிச்சைகள் சில ஆஸ்பத்திரிகளில் வந்து கொஞ்சம் பின் தள்ளி போடப்படுகின்றது. இதுக்கு முக்கிய காரணம் ஒன்று வந்து அந்த அவ்வாறான நோயாளிகள் வந்து அவர்களுடைய உடல் நலன் நாங்கள் பார்த்து அசஸ் பண்ணி அவர்களுடைய எல்லா விதத்திலும் பிரச்சனை என்னென்னு அறிந்த பின் தான் அவ்வாறான ஒரு நாளை குறித்து நாங்கள் சத்திர சிகிச்சைக்கு அவர்களுக்கு கொடுக்கின்றோம். அப்போ அந்த நோயாளி வந்து அந்த மூட்டுவாதத்தை தவிர மற்றபடி அவருடைய வயதை மூட்டுவாதத்தையும் தவிர அவர் வந்து ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கின்றார். அவர் இந்த சத்திர சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு ஏதாவது நோய் தொற்றி கொண்டால் அவருக்கு அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவர் இதே காலகட்டத்தில் மூட்டுவாதத்துக்குரிய உடற்பயிற்சியும் அதுக்குரிய சில மருந்துகளையும் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை கடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு வாகன விபத்தில் எடுத்துக்கொள்வோம். வாகன விபத்தில் ஒருத்தருடைய முழங்கால் கிட்டே ஒரு பலத்த காயத்தினால் அங்கே இரத்தம் ஓடுகின்ற ஒரு காயம் இருக்கின்றது, எலும்பு முறிந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். இவர் கண்டிப்பாக வந்து வைத்திய ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொண்டால் பொது வைத்தியசாலைக்கு சென்று எங்களுக்கு கொரோனா தொத்தி விட்டோம் என்று சொல்லி நான் இரத்தமோடு நான் அங்கே இருக்கின்றேன் இருக்க முடியாது. அவர் சர்வ நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். ரைட்.
இப்பொழுது வந்து நீங்கள் இப்போ இது வந்து ஒரு சாதாரண உதாரணங்கள் தான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் பொது ஜெனரல் சர்ஜரி எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு ஒரு தாங்க இல்லாத வயிற்று குத்து இருக்கின்றது, அவருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் என்று பக்கத்தில் ஒரு டாக்டர் சொல்லிவிட்டாருன்னு வைங்களேன். அப்போ அதுக்குரிய சத்திர சிகிச்சை செய்யாவிட்டால் அந்த அப்பெண்டிக்ஸ் என்று சொல்ல உறுப்பு ஏதாவது நடந்து விட்டால் அவருக்கு உயிர் சேதம் ஏற்படலாம். அவ்வாறான சத்திர சிகிச்சைகள் நடக்கத்தான் வேண்டும், நீங்கள் வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். ஆனால் சும்மா ஒரு முதலே டேட் குறிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் வந்து இன்னொரு மாதம் கழிவதால் ஒரு வித பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. வைத்தியசாலையை பொறுத்த முறையில் வந்து இதை பின்தள்ளி போடக்கூடிய சில காரணங்கள் உண்டு. நாங்கள் வந்து கூடுதலாக வந்து இப்போ கைகால் எலும்பு முறிந்தவர்கள் இல்லாட்டி வந்து சில பாரதூரமான நோயுள்ளவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அந்த சத்திர சிகிச்சை செய்யத்தான் வேண்டும். ஒரு பொது வைத்தியசாலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடப்பதற்கு ஒரு எலும்பு வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் நான் மட்டும் போதாது. எனக்கு உதவி செய்யும் வைத்திய டாக்டர்ஸ் இருக்கணும், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், நர்ஸ் மேர் இருக்கணும், அதாவது வந்து அட்டெண்டன்ட் மேர் இருக்கணும், தியேட்டரை க்ளீன் பண்ணி பேஷண்ட்டை கொண்டு வைத்து போட்டு பொசிஷன் பண்ணி செய்வதற்கு. மயக்க மருந்து கொடுக்கும் நிபுணத்துவர் இருக்கிறார், அவர் தான் பார்த்து ஒரு வெற்றிகரமாக அந்த ஆப்ரேஷன் முடிந்து பேஷண்ட் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர் வெற்றிகரமாக அனஸ்தீசியா கொடுக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் அரசாங்கம் லாக்டவுன் கர்ஃப்யூ போட்டிருக்கின்றது. இப்போ எங்கள் வேலை செய்யும் சில டாக்டர்ஸ் நர்ஸ் மேரும் வந்து இந்த இடங்களிலிருந்து வரும் பொழுது எங்களுக்குரிய வேலை செய்யும் அன்பர்களின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. ஆகையால் நாங்கள் முந்தி 5 தியேட்டர் நடத்தினோம் என்று சொன்னால் இப்பொழுது 3 ஆபரேஷன் தியேட்டர் தான் நடத்தக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் தீர்மானிக்கணும் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்று சொல்லி. கைகால் முறிந்து ரத்தம் ஓடிக்கொண்டு அந்த நோயாளிக்கா இல்லாட்டி 3 மாதத்துக்கு முதல் டேட் குறிக்கப்பட்ட முழங்கால் மாற்று சிகிச்சைக்கா? அப்போ நீங்கள் யோசிப்பாக்கணும் ஒரு நோயாளி என்ற முறையில், அதாவது இவரும் என் சொந்தம் அவரும் என் சொந்தம், நான் யாருக்கு செய்வேன் என்று நீங்கள் யோசித்து பார்த்தா அதுக்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். அது குறை சொல்வது மிக சுலபம். இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள், பின்தள்ளி போடுவார்கள், திருப்பி வர சொல்வார்கள், திருப்பி கிளினிக்கில் வந்து டேட் எடுக்க சொல்வார். கண்டிப்பாக என்னடா வந்து நாங்கள் ஒரு வரமுறையாகத்தான் டேட் கொடுத்து கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கின்றது. ஸோ இந்த இது எல்லாத்தையும் எல்லாரிடமும் நாங்கள் விளக்கி கொண்டிருக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அந்த சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை பொறுத்து காலகட்டத்தில் சில அறிக்கைகள் விடுகின்றது. அது வந்து தே ஆல் வெரி டைனமிக். அந்தந்த டைமில் தான் நாங்கள் அறிய வருகின்றோம். ஆகையால் உங்கள் கடைசி நேரத்தில் உங்கள் சத்திர சிகிச்சை பின்தள்ளி போடப்பட்டால் இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு அறிந்து நீங்கள் கையாள வேண்டும் அந்த பிரச்சனையை. நிறைய பேர் எங்களுக்கும் சில எங்கள் மனதை புண்படுத்தும் விதமாக பேசும் நோயாளிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் புரிந்து கொள்கிற நாங்கள் அவர்களுக்கு தக்க விளக்கம் இன்மையினால் தான் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி. அது மட்டுமில்லை, இப்போ நீங்கள் வைத்திய ஆலோசனை பெரும் ஒரு நிலை ஏற்படுகின்றது, நீங்கள் வந்து தான் தீர வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். நாங்கள் எந்த காரணமும் இருக்கட்டும், அது உங்கள் மூட்டு வலி தாங்க முடியவில்லை இல்லாட்டி ஒரு முறிவு எதுவாக இருந்தாலும், அப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது நீங்கள் கை கழுவித்தான் வர வேண்டும், மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது டிவி இன்டர்வியூக்காக நாங்கள் மாஸ்க் இல்லாமல் இருக்கின்றோம், ஆனால் இந்த உள்ளுக்கு நுழையும் வரை மாஸ்கை போட்டுக்கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் ஒருத்தர் செக் பண்ணுவார், அந்த ஒருத்தருக்கு நோய் இல்லாமல். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அதை உடனடியாக சொல்லி நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான இதுகளை நீங்கள் கையாளீங்கள் சொன்னால் இந்த நாட்டுக்கே ஒரு நன்மை பெய்யும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பம், அது வந்து ஊர், சுற்றுச்சூழல் எல்லாம் செய்து தான் இந்த நாடு. அப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வருகிறேன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. ரைட், உண்மைதான். அதே வழி டாக்டர், இந்த சுமூகமான காலகட்டம், நாங்கள் கடந்து வந்த காலப்பகுதியில் இருந்த சுமூகமான காலகட்டத்தில் ஒருவருக்கு சத்திர சிகிச்சை நடந்து முடிந்திருக்கக்கூடும், ஆனால் அவருக்கு வைத்திய கண்காணிப்பு என்பது அவசியமாக இருந்திருக்க முடியும், அல்லது அவர் நிச்சயமாக வைத்தியரை நாடி அவருடைய சத்திர சிகிச்சை தொடர்பான மேலதிக விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது மேலதிகமான சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கக்கூடும். குறிப்பாக என்பு முறிவு போன்ற விடயங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 2 வாரம் அல்லது 1 மாதம் இவ்வாறான காலகட்டங்களில் வைத்தியரை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் இவ்வாறு தங்களை வைத்தியரோடு நாடுவது, அதை பற்றியதான் உங்களுடைய கேள்வி. இது ஒரு மிக முக்கிய ஒரு விடயம். அதாவது வந்து நாங்கள் கிளினிக்கை பொறுத்தவரையும் வந்து நாங்கள் நடத்தும் பொழுது நாங்கள் வளமையாக ஒரு சத்திர சிகிச்சை செய்தோம் என்று சொன்னால் சராசரியாக 2 கிழமையில் அந்த தையல் அவிர்ப்பது இல்லாட்டி அந்த சத்திர சிகிச்சை செய்தும் இடத்தை நாங்கள் அந்த எவ்வாறான தையல் போட்டிருக்கிறோம் என்ன மாதிரி என்று சொல்லி வளமையாக பார்ப்பது ஒரு வழக்கம். அது மட்டுமின்றி சில சத்திர சிகிச்சைகளுக்கு பார்த்தீர்கள்னு சொன்னால் நாங்கள் அந்த கையையோ அந்த காலையோ வந்து ஒரு 6 கிழமைக்கு
பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில அந்தந்த சிகிச்சையை பொறுத்து நாங்கள் சொல்லியிருப்போம். அவ்வாறான நோயாளிகளை கண்டிப்பாக நாங்கள் வரத்தான் சொல்லுகின்றோம். கண்டிப்பாக வந்து எங்களிடம் கிளினிக்கு வந்து வரணும். அவையில் வரும்பொழுது கையாள வேண்டிய முறைகளை நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு வந்து சில பேருக்கு எலும்புரிகளுக்கு சத்திர சிகிச்சை இல்லாமல் மாக்கட்டு போட்டிருப்போம். நாங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் சத்திர சிகிச்சை இருக்காது, வெறும் மயக்க மருந்து கொடுத்து மாக்கட்டு மட்டும் போட்டிருப்போம். அந்த மாக்கட்டுகளும் வந்து அவுக்க வேண்டிய சில காலகட்டங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம். அந்த காலகட்டத்தை நெருங்கியவர்கள் கண்டிப்பாக வந்து வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். ஏன்னா அந்த மாக்கட்டை இன்டெஃபினிட்டாக தொடர்ந்து நீங்கள் வைத்துக்கொண்டு இருக்க முடியாது. இரண்டாம் வந்து அது பொருந்து விட்டுதான் பார்த்து அதை கழட்டி அடுத்த ஸ்டெப் அதுக்குரிய உடற்பயிற்சி ஃபிசியோதெரப்பி எல்லாம் ஆரம்பித்தால்தான் அந்த பாகம் அந்த உறுப்பு நன்றாக இயங்கும். ஆகையால் வந்து அவ்வாறான நோயாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து வைத்திய ஆலோசனை பெறுவதுதான் உத்தேசம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தவித அதாவது ஒரு சத்திர சிகிச்சை நடந்து உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, சில நீர் வடிகின்றது, இல்லாட்டி ஒரு சிதல் வைத்த மாதிரி இருக்கின்றது, உங்களுக்கு தெரியவில்லை, சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைத்திய ஆலோசனை பெறுவது தான் நல்லது. ஏனென்றால் வந்து ஆல்ரெடி ஆப்ரேஷன் நடந்து முடிந்து விட்டது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கொண்டு எல்லாம் நன்றாக இருக்கும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்குரிய வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு லாக்டவுன் ஏரியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்குள் கண்டிப்பாக ஒரு வைத்திய ஆலோசனை பெறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவர்களை நாடி உங்கள் பிரச்சனையை சொன்னார்கள் என்று சொன்னால் வளமையாக என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வார்கள். அதாவது வந்து அது எந்த இடமா இருக்கட்டும், அதாவது கொழும்புக்குள் இருக்கலாம், இல்லாட்டி சற்று வெளியே நிகழ்வு இருக்கலாம். நாங்கள் சத்திர செய்து எங்கள் டயக்னோசிஸ் கார்டு இருக்குமானால் அந்த கார்டை காட்டி நீங்கள் அந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டரிடம் பேசினீங்கன்னா அவர்கள் ஆர்த்தோபெடிக் கிளினிக்குக்கோ இல்லாட்டி என்னிடம் நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இவ்வாறான ஒரு நோயாளிக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுகின்றார். அவர்களுக்கு வந்து இப்போ அவருக்கு நேரடியாக கொரோனா பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்போ அவர்களை அழைத்து செல்லலாமா இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸோ அந்தந்த நோயாளியின் சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து நாங்கள் தக்க ஒரு அட்வைஸை கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்களும் இருப்போம். அப்போ எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கோ எங்களுக்கோ வராது. அதேவழி டாக்டர், பொதுவாக கொழும்பை எடுத்துக்கொண்டால் சிகிச்சை முறைகளுக்கு ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது கொழும்பு, அதிலும் கொழும்பு பொது வைத்தியசாலை. ஆகவே ஏனைய மாவட்டங்களில் இருந்து கொழும்பை அண்டிய பகுதி என்பதையும் தாண்டி ஏனைய மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து சிகிச்சை பெற்றவர்கள் இருப்பார்கள். இப்போது அவர்கள் நிச்சயமாக ஒரு வைத்தியரை நாடியாக வேண்டும் என்கின்ற போது கொழும்பிற்கு வர முடியாத சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய பகுதிகளிலேயே அது தொடர்பான அந்த மேலதிக சிகிச்சைகளை கையாள முடியுமா? அது தொடர்பில் அவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கும்? அதாவது வந்து நீங்கள் சொன்னவாறு பல வைத்தியசாலைகளிலிருந்து கொழும்பை நோக்கி நிறைய நோயாளிகளை அனுப்பி வைக்கிறார்கள் ஆம்புலன்ஸின் மூலம். ஏனென்றால் பல இடங்களில் சில கொழும்பில் எங்களுக்கு செய்யக்கூடிய சத்திர சிகிச்சை வசதிகள் வந்து இலங்கை அனைத்து வைத்தியசாலையிலும் இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சத்திர சிகிச்சை முடித்த பின்னர் அந்த தையல் அவுப்பதோ இல்லாட்டி அதுக்குரிய அடுத்த எக்ஸ்ரே எடுப்பதோ அதுக்குரிய ஃபிசியோதெரப்பி கொடுப்பதோ வந்து பல வைத்தியசாலைகள் உண்டு. ஆகையால் நீங்கள் நீர்கொழும்பை சேர்ந்திருக்கலாம், இல்லாட்டி களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்திருக்கலாம், இல்லாட்டி வரங்கார் மாவட்டத்தை சேர்ந்திருந்தால் கூட நீங்கள் அந்த மீதி ட்ரீட்மெண்ட்டை வந்து அந்த இடங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற முறையில் வளமையாக நாங்கள் ஒரு பொறுப்பெடுத்த ஒரு சத்திர சிகிச்சை செய்திருந்தால் வளமையாக நாங்கள் எங்கள் கிளினிக்குக்கே வந்து தான் நாங்கள் தையலாவுத்து நாங்களே செய்வோம். ஆனால் கொரோனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே உங்கள் அருகில் இருக்கும் ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்திய ஆலோசனை பெறுவதுதான் ஒரு நல்ல செயலாக இருக்கின்றது. அதேவழி டாக்டர், நீங்கள் முன்னமே கூறியிருந்தீர்கள் அவசர சிகிச்சைகள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வைத்தியரை நாட வேண்டும், அவர் வைத்தியரை நாடி அந்த சிகிச்சைகளை உரிய வேளையில் பெற வேண்டும். ஆகவே இங்கு எண்பு முறிவு பற்றி நாங்கள் பேசுவதானால் எண்பு முறிவு சிகிச்சைகள் அவசர சிகிச்சைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன, அது தொடர்பில் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அதை பற்றி கூறுங்கள். அதாவது வந்து நாங்கள் ஒரு அவசர சிகிச்சைக்கு வந்து அதிமுக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அந்த அவசர பிரிவு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அளவை குறைப்பதில்லை. அதாவது வந்து எத்தனை பேர் கைகால் முறிந்து வந்தால் என்ன, அவசர ஒரு விபத்திலிருந்து வந்தால் என்ன, நாங்கள் கண்டிப்பாக அந்த பிரிவு வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் முழங்காலுக்கு மேலே தான் முறிவு ஏற்பட்டால், அப்படி அந்த பல முறிவுகளை பொறுத்தவரை வந்து கூடுதலாக இப்பொழுது நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316Lன்னு சொல்லி அந்த வகையை சார்ந்த இரும்பு இதை
பிளேட் மூலம் இல்லாட்டி ஆணி மூலம் நாங்கள் பொருத்தி, அதாவது அதன் வசதி என்னவென்று சொன்னால் நோயாளியை மிக விரைவில் கட்டிலிருந்து நாங்கள் எழுப்பிக் கொள்ளலாம், அவர்களை அந்த பாகத்தை மடித்து நீட்ட செய்ய வைக்கலாம். ஆகையால் அவர்களுடைய அந்த கை கால் இயங்கும் சதவீதம் கூடுதலாக இருக்கின்றது. மாக்கட்டு போட்டுவிட்டால் அது அப்படியே வைத்து கொண்டு இருக்கணும். கிட்டத்தட்ட 6 கிழமைக்கு நீங்கள் அப்படி வைத்திருந்தீர்கள்னு சொன்னால் மற்ற மூட்டுகள் எல்லாம் சின்ன இறுகி போய்விடும். அதுக்கு பிறகு ஒரு போராடி ஃபிசியோதெரப்பி செய்து தான் நீங்கள் பழைய நிலைக்கு கையை கொண்டுவரலாம். ஆனால் இது வந்து ஒரு சத்திர சிகிச்சையின் மூலம் நீங்கள் அதுக்குரிய தகுந்த சத்திர சிகிச்சை செய்து தகுந்த பிளேட் எல்லாம் வைத்திருந்தால் அடுத்த நாளிலிருந்தே கையை இயக்க ஆரம்பிக்கலாம். பாரம் எல்லாம் தூக்க முடியாது, ஆனால் கையை இயக்க ஆரம்பித்து விடலாம் மிக விரைவில். ஸோ அதாவது வந்து இவ்வாறான சத்திர சிகிச்சை கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது எந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது எலும்பு முறிந்து புண்ணோடு இருந்தால் என்ன, புண் இல்லாமல் இருந்தால் என்ன, நாங்கள் கூடுதலாக 2 கிழமைக்குள் அந்த சத்திரை செய்து ஆக வேண்டும். ஆகையான அவ்வாறான சத்திர சிகிச்சை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவ்வாறான சத்திர சிகிச்சை உங்களுக்கு நடந்த பட்சத்தில் நீங்கள் கொழும்பு பொது வைத்தியசாலையிலிருந்து ஒரு தொலைவில் இருந்தீர்கள், அங்கே அருகே இருக்கும் ஒரு வைத்தியசாலையில் நாடி அங்கே தையல் அவுத்துக் கொள்ளலாம், இல்லாட்டி அந்த வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே அந்த தகுந்த வசதி இல்லாத பட்சத்தில் கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு கண்டிப்பாக எங்களோட கிளினிக்கு வந்து அதுக்குரிய நீங்கள் இதை நாடத்தான் வேண்டும், இதற்குரிய வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். அதாவது வந்து ஏதாவது முக்கியமாக பிரச்சனை இருந்தால் ஆப்ரேஷன் செய்து அண்மைய காலத்தில் அந்த 2-3 கிழமையில் பிரச்சனை ஏற்பட்டால் மிக விரைவில் நீங்கள் வைத்திய ஆலோசனை நாடுவதுதான் உத்தேசமான ஒரு செயல். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இன்பு மற்றும் மூன்று சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி தான் கலந்துரையாடுகின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டம் பாடசாலைகள் மீண்டும் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறான காலகட்டங்களில் எங்கள் வீடுகளோடு எங்கள் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்விதமான விளையாட்டுகள் எவ்விதமான அபியாச செயற்பாடுகளும் இல்லாமல் வீடுகளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறான காலகட்டத்தில் வீடுகளுக்குள் விபத்துகள் ஏற்படுவதற்கு அல்லது வீடுகளுக்குள் அவர்களுக்கு தற்செயலான ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறான வாய்ப்புகள் இருந்து பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது இவர்களை எவ்வாறு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்? அது தொடர்பில் வைத்தியசாலை என்றால் மீண்டும் அங்கு ஒரு பிரச்சனை, அங்கு ஒரு விதமான பதற்ற நிலை. ஆகவே இதை நாங்கள் எவ்வாறு கையாள்வது, அது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது வந்து வீட்டில் நடக்கும் விபத்துகள் வந்து முன்பிருந்தே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இக்காலகட்டத்தில் கூடுதலாக வீட்டில் முடங்கி கிடக்கும் பொழுது குழந்தை பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வயதானவர்களாக இருக்கும் விபத்துகள் கூடுதலாகவே முதலோட அதிகரித்து தான் இருக்கின்றன்னு சொல்ல வேண்டும். இதை நாங்கள் வந்து அதாவது வருமுன் காப்போம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எவ்வாறாவது தடுப்பது நல்லது. என்னவென்றால் ஒரு விபத்து நடந்த பின் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனை பெறத்தான் வேண்டும். அப்பொழுது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறத்தான் வேண்டும். இப்போ நாட்டில் இருக்கும் பிரச்சனையெல்லாம் நீங்கள் கையாளத்தான் வேண்டும். ஆகையால் வந்து இப்போ குழந்தை பிள்ளைகள் வைத்திருக்கும் தகப்பன் தாயார்கள் சொல்வது என்னவென்றால் அவர்களை கூடுதலாக நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக வந்து அவர்கள் விளையாடி வீட்டில் விழுந்து அடிபட்டு தலையில் காயம், கையில் காலம், கை முறிவு, கால் முறிவு என்று தான் கூடுதலாக வருகின்றார்கள். ஸோ அவர்களை தக்க முறையில் அதாவது வந்து அதுக்குரிய அவர்களுக்கு ஸ்கூல் வகுப்பு இல்லாட்டியும் தக்க முறையில் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாட்டி ஆன்லைன் டியூஷன்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவர்களையும் வந்து கூடுதலாக ஆக்கியபைடாக வைத்திருந்தால் கூடுதலாக அவர்கள் வந்து இந்த மாதிரி சிறு விஷயங்கள் செய்து விழுந்து அடிபட்டு இதுகளை தவிர்க்க. அது லேசு இல்லை, சொல்வது சுலபம், செயலாற்றுவது வந்து மிக கடினம், ரைட்? அதனால் நீங்கள் வந்து அதில் கவனமாக இருக்கணும். கூடுதலாக வந்து வயதான நபர்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். தந்தையார், தாயார், பாட்டிமார்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கூடுதலாக அவர்கள் வந்து வீட்டிலே வந்து வழுக்கி விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி கூடுதலாக குழந்தை பிள்ளைகள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு பாத்ரூமில் தண்ணி ஊற்றி விட்டு வந்து விடுவார்கள். அடுத்ததாக பாட்டி அந்த நீரில் வழுக்கி விழுந்து விடுவார். அதனால் நாங்கள் இந்த கூடுதலாக வீட்டில் இருக்கும் பாட்டியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாரிடம் மீண்டும் மீண்டும் சொல்லி அறிவுறுத்தி சில சின்ன விஷயங்கள் தான், ஒரு சின்ன ஒரு காப்பட் போதும், அதில் தடுக்கி விழுந்தால் பாட்டி இடுப்பு முறிந்துவிடும். ஆகையால் கூடுதலாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தோம்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் என்ன வந்து ஒரு வைத்திய ஆலோசனை போய் பெறுவதே ஒரு அபாயமான செயலாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில். ஆகையால் கூடுதலாக வந்து அவர்கள் வந்து அந்த அவதானம், அந்த கண்காணிப்பு, அந்த கருத்து இருந்ததுன்னு சொன்னால் இதை நாங்கள் கூடுதலாக தவிர்த்து கொள்ளலாம். என்றால் நடந்த பின் அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதல் உதவி ஒரு பெட்டி ஒன்று கண்டிப்பாக வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக அதில் வந்து ஒரு பேசிக் ஸ்டெராயில் காஸ், ஒரு பேண்டேஜ், அதுக்குரிய பேசிக் உங்களுக்கு நோய் மருந்துகள், ஒரு சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை வைத்து கூட அநேகமான சின்ன சின்ன புண்களுக்கு நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்று சொன்னால் கூடுதலாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும் கூர்மையான பொருள்கள், கத்திரிக்கோல்,
கத்தி இவற்றை வந்து குழந்தை பிள்ளை கையாண்டு பின்னர் அவர்கள் வந்து அதன் கையை வெட்டி விட்டு விரல்கள் சின்ன காயங்கள் அப்படி அந்த பிரச்சனையும் பார்க்கின்றோம். ஆகையால் இது திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தித்தான் நாங்கள் இதை கையாள வேண்டும். ஏனென்றால் வந்து இந்த ஒரு விபத்து நடந்த பின் இந்த காலகட்டம் அது ஒரு கொடிய காலமாக இருக்கின்றது. ஆகையால் அந்த 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 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு மிகுந்த ஒரு அவதானத்தோடு நடந்தார்கள் என்று சொன்னால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே பாடசாலைகள் என்பவை நிறுத்தப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே அவர்கள் வெளியே செல்வதை தடுப்பது. ஆகவே மறைமுகமாக இவ்வாறான விடயங்களுக்காக அவர்கள் செல்வது என்பது மீண்டும் அர்த்தமில்லாத செயலாக போய்விடும். நிச்சயமாக. இதேவேளை மற்றொரு விடயம் இருக்கின்றது. எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கக்கூடும். அவ்வாறானவர்கள் மாலை வேளைகளில் சற்று காலார நடந்துவிட்டு வருவது இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தேவையான உடல் அபியாசம் என்பது இல்லாதது ஒரு புறம் இருக்க, வளர்ந்தவர்கள் அல்லது ஓய்வு பெற்றவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெரியவர்கள் அவர்களுடைய இயக்கம் என்பதும் முடக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய உடல் அபியாசம் அல்லது உடல் இயக்கம் என்பதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இவ்வாறான காலகட்டத்தில் பொதுவாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூறுவதானால் என்ன விடயங்களை அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறுவீர்கள்? சிம்பிள். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு சில காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா இல்லையான்னு அனுமானிப்பதற்கே வந்து சொன்னார்கள், பெரும் மூச்சு ஒன்று எடுத்து 10 வரை எண்ணுங்கள், 10 வரை உங்களுக்கு எண்ண முடிந்து அந்த மூச்சை வெளியே விட அவசியம் இல்லாட்டி உங்கள் நுரையீரல் ஒரு சராசரி நிலையில் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது எங்கள் தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா யோகா ஒரு முறை. அதாவது யோகா செய்வதற்கு உங்களுக்கு பெரிய ஒரு இடம் தேவையில்லை, ஒரு பெரிய விலாசமான ஒரு கிரவுண்ட் தேவையில்லை, ஒரு பெரிய இடம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்த வண்ணமே நீங்கள் அதை செய்யலாம். சாதாரண ஒரு மூச்சு பயிற்சி அது செய்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது வந்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தோப்பு கரணம் போடுவதுன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலையில் 10 மத்தியானம் 10 சாயங்காலம் 10 போட்டார்களே உங்களுக்கு வந்து ஓரளவு உடம்பு வந்து எல்லா பாகமும் இயக்கம் கிடைக்கின்றது. ஸோ அவ்வாறான இதுகள் வந்து அதாவது வந்து இல்லாட்டி வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜும்பா கிளாஸ் என்று போவார்கள். இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பல முறைகள் நீங்கள் கையாளலாம். எது உங்களுக்கு வந்து உகந்தது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி நீங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இதே இது ஒரு வீட்டில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நாள் முழுக்க டிவி பார்த்து கொண்டும் இருக்கலாம். அது வந்து ஒரு உத்தேசமான செயலாக இருக்காது. ஆகையால் உடல் ஆரோக்கியம் உள ஆரோக்கியம் எல்லாமே முக்கியம். அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறார்கள் உங்களுக்கு வந்து ஞாபகம் மருதி வருகின்றது அப்படி இப்படின்னு சொன்னால் இந்த சொடக்கு அந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இவ்வாறான இதுகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மூளையும் வந்து ஓரளவு ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வாறான இதுகளை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே கையாளலாம். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்வார்கள். எங்களுடைய வாழ்வியலில் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கு நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய விடயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சரியானதாக இருக்கும் என்ற அந்த கருத்தை வைத்தியர் முன்வைத்திருந்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இன்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலும் தற்கால சூழலில் அதை கையாள வேண்டிய முறைகள், இப்படி பல விடயங்களையும் எங்களோடு இணைந்து கொண்டு மிகவும் அழகாக எளிமையான விதத்தில் எங்களோடு முன்வைத்திருந்தார் டாக்டர் ஜெயக்குமார் ஜனார்த்தனன் அவர்கள். எலும்பு சத்திர சிகிச்சை நிபுணராக கொழும்பு பொது வைத்தியசாலையில் சேவையாற்றுகிறார். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எவ்வாறான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் எவ்வாறு சரிவர கடைபிடிக்க வேண்டும், இப்படியான பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட வைத்தியருக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். ஆகவே மனமார்ந்த நன்றிகள் டாக்டர். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மூட்டு மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தோம். அது தொடர்பான நவீன சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும் அல்லது சத்திர சிகிச்சைகள் தேவையானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது சத்திர சிகிச்சைகளுக்கு கால தாமதம் ஏற்படுத்தப்படுபவர்கள் அதை எவ்வாறு கையாள வேண்டும், இப்படியான பல விடயங்களையும் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி பேசியிருந்தது. ஆகவே ஆரோக்கியம் நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்தை தழுவியதாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் உங்களிடம் வலியுறுத்திக் கொள்வது, உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளின் போது சரியான சுகாதார வழிமுறைகளை ஒவ்வொருவரும் பின்பற்றுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் அலட்சியமாக எடுத்துக்கொள்கின்ற போது அது எங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய சுற்றம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே மீண்டும் மீண்டும் அவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.